அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர், திருவண்ணாமலை, தருமபுரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர், திருவண்ணாமலை, தருமபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். தற்போது தமிழகத்தின் முக்கிய துறைகளில் பணியாற்றி வரக்கூடிய பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள் என்பது அவ்வப்போது தமிழக அரசு எடுத்து வருகின்றது. எனவே அந்த வகையிலே தற்போது இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் பல முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல துறையினுடைய செயலாளர்கள், அதே போல மாவட்ட ஆட்சியர்கள் சிலரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. டாக்டர் KP கார்த்திகேயன் IAS அவர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பாஸ்கர பாண்டியன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற பல முக்கிய துறைகளில் பணியாற்றி வந்தவர்கள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பு சில முக்கியமான துறைகளில் பணியாற்றி வந்த IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். தற்போது இவர்கள் இந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையினுடைய செயலாளர் தாரேஷ் அகமது மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல திருப்பத்தூர், விழுப்புரம், திருவாரூர் மாவட்டங்களினுடைய அந்த ஆட்சியர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திருவள்ளூர், அண்ணாமலை, திருவள்ளூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களினுடைய மாவட்ட செயலாளர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களினுடைய ஆட்சியர்களும் வேறு பணியிடங்களுக்கு மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக புதிய மாவட்ட அந்த ஆட்சியர்கள், அதே போல புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், என்ன துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு தண்டனை மாதிரியான நடவடிக்கை கிடையாது. இது வழக்கமாக நடைபெறக்கூடிய அந்த நடைமுறைதான். அதாவது அதிகபட்சமாக ஒரு 3 ஆண்டுகள் வரை சராசரியாக IAS அதிகாரிகள் ஒரே பணியிடத்தில் பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள். தேவைப்பட்டால் அதற்கு முன்கூட்டியே கூட அவர்கள் வேறு பணியிடங்களுக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். அதாவது ஒரு அதிகாரி ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக பணியாற்றக்கூடாது. தொடர்ச்சியாக வெவ்வேறு பணியிடங்களுக்கு மாற்ற வேண்டும். அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களாக இருந்தாலும், துறையினுடைய செயலாளர்களாக இருந்தாலும், அவர்கள் பல ஆண்டுகளாக ஒரே துறையில் ஒரே இடத்தில் பணியாற்றி வந்தால் அவர்கள் மற்ற அதிகாரிகளோடோ அல்லது அரசியல்வாதிகளோடு அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதற்கு காரணமாக சொல்லப்படும். எனவே அந்த அடிப்படையில் தற்போது நீண்ட நாட்களாக பணியாற்றி வந்தவர்களும், அதே போல சில அலுவல் பணிகள் காரணமாகவும் வெவ்வேறு இடங்களுக்கு இந்த அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளுடைய பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் துர்கா மூர்த்தி IAS, அதே போல பிரபு சங்கர் IAS, கார்த்திகேயன் IAS, அதே போல பாஸ்கர பாண்டியன் IAS, பத்மஜா, அதே போல சித்ரா விஜயன், அதே போல கௌரவ்குமார் உள்ளிட்ட பல IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சண்முக சுந்தரம் IAS அவரும் மாற்றம் செய்யப்பட்டு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சதீஷ் IAS அவர் கூடுதல் கலெக்டராக பணியாற்றி வந்தவர். அவர் தற்போது தருமபுரி மாவட்டத்திற்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.